இன்னைக்கு வந்து திணை அரிசியில் புட்டு பண்ண போகிறோம். ஆமாம், இன்னைக்கு நைவேத்தியம் வந்து திணை புட்டு. சஷ்டி விரதத்துக்கு திணை புட்டு. திணையில் இதில் பொங்கல் பார்த்தோம். இப்போ வந்து ஸ்வீட் புட்டு. இது வந்து ஸ்வீட் வேணான்னா கூட புட்டு மாரி பண்ணிட்டு நம்ம இது வந்து வெல்லம் போடாமல் அப்படி கூட சாப்பிடலாம். ஆமாம், இன்னும் கொஞ்சம் தேங்காய் வாழைப்பழத்தை போட்டு கட் பண்ணி போட்டு ஆப்பிள் இல்லை எந்த பழம் அவளுக்கு வந்து சாப்பிட்லான்னு தோணுதோ அந்த பழத்தை அந்த புட்டோட மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்லாம். ஓகே. நைவேத்தியம் பண்ணும்போது கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். திணை என்ன பண்ணணும்னா நல்லா கனிஞ்சு உணர்த்தி நம்ம அரிசி உணர்த்துற மாதிரி உணர்த்திட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படி நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் எடுத்து வறுத்துக்கலாம். இல்லை பச்சையாக வறுக்கிறதுக்கு வேணாம் அப்படின்னாலும் இப்படி பண்ணி வைக்கலாம். டைம் இல்லைனாலும் பச்சையாக வறுக்கலாம்னு தப்பு இல்லை. சரி. ஸோ இப்போ எவ்வளோ மாவு எடுத்துக்கிறோமோ வெல்லம் வந்து நம்ம டேஸ்ட் பிரகாரம் தான். சேம் அளவு எடுத்துக்கலாம், இல்லை முக்காலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் ஏலக்காய் வச்சுருக்கேன். நீ வந்து எவ்வளோ எடுத்துருக்க? நான் வந்து சேம் அளவு இருக்கும். இப்போ வந்து பொடி பண்ணிக்கணும். முதல்ல திணை அரிசி வந்து மாவு பொடி பண்ணி கடையில் வாங்குறது இல்லை. இப்போ இது வந்து நல்லா வறுத்துக்கணும். எண்ணெய் ஒன்றும் விடக்கூடாது. சும்மா வெறும் வானில வறுத்துட்டு பொடி பண்ணணும். ஆறினோடனே பொடி பண்ணிட்டு நல்லா நைஸாக மாவு மாதிரி ஆகிடும். அது அப்புறமா வந்து போட்டுக்கணும் வேக வச்சுட்டு. ஓகே. நான் வறுத்து பொடி பண்ணிக்கிறேன். நீங்கள் எனக்கு வந்து நேற்று பார்த்தோம் இல்லையா முருகன் பற்றி, கருணைக்கடல், அவரது வந்து ஸ்லோகம் என்ன சொல்லுவாங்கன்னா கந்தகுரு கவசம் கந்த சஷ்டி கந்த புராணம் படிப்பா. கந்த புராணத்தில் வந்து சுப்பிரமணிய சோஸ்திரம் இருக்கு, அது படிப்பா. திருப்புகள் நிறைய. ஆமாம், திருப்புகள். ஓகே. இன்னைக்கு அது இந்த மாதிரி இந்த இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஏதாவது ஹிஸ்ட்ரி சொல்லுவீங்களே, சொல்கிறீங்களா? பார்க்கலாமா? திருப்புகள் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெடிக்க ஆரம்பிச்சது பார்த்தீங்களா? ஆமாம், வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா வறுத்துறதுன்னு அர்த்தம். நான் கொஞ்சம் நல்லா வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு நான் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கிறேன். அப்புறம் சொல்ல ஆரம்பிங்க. ஓகே. வறுத்துட்டோடனே மிக்சியில் போட்டு இவ்வளோ நைஸாக எடுத்து பாருங்க. நான் சலிக்கலாம் வேண்டாம், புட்டுன்றதுனால சலிக்க வேண்டாம். இன்னும் இதுக்குள்ள வேணும்னா கொண்டு வந்து குறைவா அரைச்சிக்கலாம். நான் நைஸாகவே அரைச்சிட்டுருக்கேன். அரைச்சிட்டு நம்ம புட்டுக்கு ஜலம் தெளிச்சுட்டு பெசரிப்போம் இல்லையா, அதேமாரி பெசரணும். ரொம்ப ஜலம் விடாமல் தெளிச்சு பெசஞ்சு புட்டு மாவு மாரி தான். பிடிச்சா பிடிக்கணும், விட்டா விடணும். அது மாதிரி பிடிச்சா பிடிக்கணும், விட்டா விடணும். அதான் புட்டு கன்சிஸ்டன்சி. இது பண்ணிட்டேன் இல்லையா, அதில் போட்டுட்டு அப்படியே கட்டிட்டு இதில் வச்சுருவேன். ஆவியில் வேக வச்சுருவேன் ஒரு 10 நிமிஷம். இல்லையா, அப்படியே வச்சுருவேன். இது கூட இந்த அரிசி புட்டு பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான். இது வச்சுட்டு இப்படி இது இருக்கு இல்லையா, இப்படி பண்ணால் அது தெரிய மாதிரி வரணும். இப்படி வருது பார்த்தீங்களா, வந்தால் அது கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். புட்டு பதம். இதில் ஒன்றும் இல்லை, சிம்பிள், அவ்வளோதான். இதில் வந்து இப்போ எவ்வளோ வேணுமோ அதுக்கு நான் வந்து முக்கால் ஈக்குவலாக எடுத்துட்டுருக்கேன். முக்கால் போட்டுக்கலாம். அதையும் தேங்காயும் போட்டுட்டு கலக்க வேண்டியதான், அவ்வளோதான். இது புட்டு நம்ம திருச்செந்தூரில் கூட இந்தமாரி புட்டு கொடுத்தா நான் இருக்கேன். நான் கலக்கிறேன். நீங்கள் திருப்புகள் பற்றி பேசணும்னா வச்சுக்கேன். இப்போ நம்ம வந்து திருக்குறள் இருக்கு இல்லையா, இந்த திருக்குறள் அப்படிங்கிறது வந்து திருக்குறள்னு திருவள்ளுவர் எழுதும்போது அந்த திருக்குறளுக்கு திருக்குறள்னு பேர் வைக்கல. திருக்குறள்ங்கிறது திருவள்ளுவர் காலத்துக்கு அப்புறம் நம்மளா வச்சது. அது குறள் அப்படிங்கிறது வந்து குறள் வெண்பா அப்படின்னா 2 வரியில் இருக்கிற வெண்பா செய்யுள், அதுக்கு பேர் குறள். அதை வந்து நம்ம திருக்குறள்னு வச்சுட்டோம். அது அந்த காலத்து திருக்குறள்னு பேர் வர்றதுக்கு முன்னால் அதுக்கு பேர் வந்து முப்பால் அப்படின்னு பல பேர்லாம் இருந்துதான். அதே மாதிரி ராமாயணம், கம்பராமாயணம் வச்சுக்கேன். கம்பராமாயணம் வந்து கம்பர் எழுதும்போது அதை வந்து ராமாவதாரம் அப்படின்னு தான் பேர் வச்சுருந்தார். அவர் காலத்துக்கு அப்புறம் அவரோட பேரை சேர்த்து கம்பராமாயணம் அப்படின்னு வச்சுட்டோம். ஆனால் திருப்புகள் அப்படிங்கிறது வந்து முருகனே சொல்லி வச்ச பேர் திருப்புகள். அது பாட்டு எழுதும்போதே அது திருப்புகள்னு பேரோட தான் எழுதுனது. அருணகிரிநாதருக்கு திருப்புகளை சொல்லி எனக்கு பாடு அப்படின்னு முருகனே சொல்லி எனக்கு வந்து பாட வச்சது அப்படின்னு அருணகிரிநாதரே சொல்லியிருக்கார். இந்த திருப்புகள் வந்து நமக்கு கிடைச்சதுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான உண்மை கதை இருக்கு. அது என்ன தெரியுமா, 15th centuryல அருணகிரிநாதர் வந்து திருப்புகள் எழுதியிருக்கார். இந்த திருப்புகளில் வந்து இன்னைக்கு வந்து 1307 பாடல் இருக்கு. 1307. ஆனால் இது கிடைச்சது மட்டும்தான், இன்னைக்கு கிடைக்காதது நிறைய இருக்கு.
இந்த கிடைச்சது 1307 ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தால் கிடைச்சது அதிர்ஷ்டவசமாக, இல்லைன்னா இது கூட கிடைச்சிருக்காது. அது எப்படி அப்படின்னா 1871 அதாவது 1871 ஒரு கேஸ் வருது கோர்ட்டில். அந்த கோர்ட்டில் வந்து சுப்பிரமணியம் பிள்ளை அப்படிங்கிறவர் அந்த வழக்காடு மன்றத்தில் இருக்கார். அவருக்கு வந்து அந்த டைமில் வந்து அந்த கேஸ் வந்து என்னென்னா சிதம்பரம் நடராஜர் கோவில் பற்றி. சிதம்பரம் நடராஜர் கோவில் வந்து உரிமை வந்து அங்கே இருக்கிற தீட்சிதர்களுக்கு தான் அப்படிங்கிறது தீட்சிதர்களோட வாதம். அவள் வாதம் பண்ணும்போது அங்கே இருக்கிற தீட்சிதர்கள் திருப்புகளை கோட் பண்ணி ஒரு பாட்டு பாடுறான். அந்த கோட்டில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, திருப்புகழில் அருணகிரிநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நடராஜர் கோவில் வந்து 3000 தீட்சிதர்கள் 4 வேதத்தையும் கற்று ஆடினதா முருகப்பெருமான் சொல்கிறார் அருணகிரிநாதர். இதை வந்து கோட் பண்ணுறாங்க அந்த தீட்சிதர்கள். கோட் பண்ணி இந்த தீட்சிதர்களுக்கு தான் இந்த நடராஜர் கோவில் அப்படின்னு வாதம் பண்ணுறாங்க. இந்த வாதம் வந்து முடிவு அவளுக்கு இப்போ வந்துடுது, சாதகமாக வந்தது. ஆனால் அந்த கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது சுப்பிரமணியம் பிள்ளைக்கு ஒரு பொறி தட்டியிருக்கு. இவ்வளோ ஒரு அருமையான ஒரு சாட்சி இந்த திருப்புகழில் இருக்கே. அப்படிங்கும்போது திருப்புகழில் நம்ம வந்து தேடணும் அப்படின்னு 1871 ஆரம்பிக்கிறார் திருப்புகழை தேடி. திருப்புகழ் அருணகிரிநாதர் எழுதும்போது எழுதிட்டு அது எங்கெங்கேயோ போயிடுத்து. உவே சுவாமிநாத ஐயர் அவர் கூட சொல்லியிருக்கார், இந்த சுப்பிரமணியம் பிள்ளை வந்து தேடின்னு இருக்கார் அப்படின்னு. 1871 தேடி 24 வருஷம் இந்த 1300 பாட்டும் சேகரிக்கிறதுக்கு. கிடச்சது 1300 தான் கிடச்சிருக்கு. 1307 கிடச்சிருது. இப்பயும் அவ்வளோதான் இருக்கா? இப்பயும் அவ்வளோதான் இருக்கு. அப்படின்னா பாரு எவ்வளோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட். அதுக்கப்புறம் தேரல, யாரும் தேரல. 1871 ஆரம்பித்து 1895 முடிக்கிறார். 1895 முடிக்கும்போது அந்த சுப்பிரமணியம் பிள்ளை சொல்கிறது வந்து, ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து இந்த 1307 பாடலை சேகரித்து பிரிண்ட் ஃபார்மேட்டில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்னோடய பாதி ஒர்க்கு தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் அதோட ஜாஸ்தியாக நமக்கு கிடைக்கல. யாருக்கும் தேடுறதுக்கு டைம் இல்லை. எல்லோரும் பிஸியாக இருக்கோம், நம்ம வேலையில் பிஸியாக இருக்கோம், மாயையில் மாட்டின்னு இருக்கோம். அதான் மாயை அப்படிங்கிறது. இந்த மாயையிலேருந்து வெளியே வரணுங்கிறதா இந்த முருகன் பிரின்சிபல். ஆனால் நம்ம அந்த மாயைக்குள்ளே தான் இருக்கோம். என்ன மாயை? வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பதவி, காரு, வீடு, அதில் தான் இருக்க மொழிய அந்த தேடல் போயிடுத்து. சுப்பிரமணியம் சார் 24 வருஷம் சாதாரணமான கோர்ட்டில் வேலை பார்த்தவர். அவருடைய தனி முயற்சியால் கிடைச்சது இந்த திருப்புகழ். திருப்புகளோட வரலாறு. திருப்புகள்னு பேர் வச்சதே முருகன் அப்படின்னு அருணகிரிநாதரே சொல்லியிருக்கார். திருப்பி யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமோ. ஆமாம். ஓகே. முருகனுக்கு சிம்பிளான பிரசாதம் புட்டு ஆகிடுச்சு. திணை புட்டு வெள்ளை வேணாம் சொன்னேன் இல்லையா? வெள்ளை வேணாலும் அப்படியே பழம் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். பப்பாயா அது மாதிரி வாழ்க்கை என்னென்ன பழம், வாழைப்பழம், பப்பாளி போட்டுட்டு சாப்பிட்லாம். குழந்தை கொடுக்க எல்லாருக்கும் பிடிக்கும் அது புட்டு. ஈஸி பண்ணுறது. நைவேத்தியத்துக்கும் முருகனுக்கும் பிடிக்கும். ஓகே, தேங்க்ஸ்.